டைஜஷன் ஆகும். அதுக்கு காரணம் அதில் இருக்கிற சிட்ரிக் அமிலம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலுமிச்சை சாறு குடிக்கும்போது நம்மளுடைய குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ச்சி அடையும். அதனாலேயும் நமக்கு எந்த விதமான செரிமான கோளாறுகளும் வராது. எலுமிச்சை ஒரு நேச்சுரல் லாக்ஸேட்டிவ். அதாவது நீங்கள் டெய்லியும் காலைல எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மலம் வெளியேறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லியும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியில் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை நாளடைவில் சரியாயிடும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா டெய்லி ஒரு கிளாஸ் லெமன் வாட்டர் குடிக்கிறது நம்மளுடைய குடலுக்கு நல்லது. அடுத்ததாக லெமன் வாட்டர் குடிக்கிறது நம்மளுடைய கல்லீரலுக்கு நல்லது. நம்ம உடம்புல கல்லீரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, இல்லை மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சரி, அது நம்மளுடைய இரைப்பையில் டைஜஷன் ஆனதுக்கப்புறம் அது ரத்தத்தில் கலந்து கல்லீரலுக்கு தான் போகும். கல்லீரலில் இருக்கிற சில என்சைம்கள் அதை உடைச்சி அதில் இருக்கிற மூலக்கூறுகளை